வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை மிட்டாய் எப்படி வீட்டிலே பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டிலேருந்து இந்த வேர்க்கடலை கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை எங்கள் அம்மா எனக்கு தோலெல்லாம் எடுத்து எனக்கு தனியாக வேர்க்கடலையாக கொடுத்துருந்தாங்க. நான் அதை அப்படியே லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணி இந்த மாதிரி மிட்டாயாக பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பசங்களுக்கு ஹெல்த்தி கூட. இப்போது நம்ம எங்கன்னா வெளியே சம்மர் வெக்கேஷன் அந்த மாதிரி போகிறோன்னா இந்த மாதிரி நமக்கு வெளியே வாங்கி சாப்பிடாம நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் நம்ம அங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம். நான் ட்ரைனிங் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி டெய்லி ஒரு வேர்க்கடலை மிட்டாய் எடுத்துப்பேன். இப்போது எங்கள் அம்மா கொண்டு வந்ததில் தொலி எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ நான் அதை வறுக்க போகிறேன். ஒரு மாதிரி பேனில் போட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி பல்க் பேட்சஸ்லாம் வறுத்துருக்கேன். நான் அதை கல்லுப்பை போட்டு வறுப்பேன். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு உப்பு டேஸ்ட்டோடு சேர்ந்து சூப்பராக கிடைக்கும். இதை நம்ம நல்லா ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி வெடிப்பு சவுண்டு கேட்கும். பாருங்கள், நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். நான் மண்டவெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதில் மண் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பாகு மாதிரி ரெடி பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் அந்த பேன்லேயே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை மட்டும் நான் வீடியோவில் எடுக்க முடியல, டெலீட் ஆகிடுச்சு. இப்போது நான் இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதில் கண்டிப்பாக நமக்கு தூசுலாம் இருக்கும். அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நான் அதை இதில் பண்ணலை. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த ஸ்டெப்பை மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி நுரை மாதிரி வரும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி பாதி பாதியாக வந்துட்டுருக்கு. நம்ம அது சைட் பை சைடு நம்ம வேர்க்கடலையே தொலி எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி கை வச்சு எடுக்கலாம், இல்லை மாதிரி இந்த குட்டி உரல் இருந்தால் அதை வச்சு நறுக்கி கூட எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த பாகுகளை ஆட் பண்ணி இப்போ நம்ம அது நல்லா கலரி விட்டுக்கணும். நான் மீடியம் ஃப்ளேமில் இருந்தது கொஞ்சம் ஹை ஃப்ளேம் மாற்றிட்டேன். இப்போ இந்த மாதிரி வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பரில் கீ அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சூடு ஆறுனதும் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம நெய்யில் அந்த ஸ்பேச்சுலாவில் கொஞ்சம் டிப் பண்ணி நம்ம அந்த மாதிரி சைஸிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஷேப்ஸ் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா நம்ம நெய் ஆட் பண்ணாமலே தொட்டு பண்ணாமல் பண்ணோம், அந்த பாகு ஒட்டிக்கிட்டு வரும். அதனாலக்காக இந்த ஸ்டெப் சொல்கிறேன். இப்போ இதை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஃப்ரீ பண்ணிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம். பாருங்கள், நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. இதை நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அடிக்கடி இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பொருள் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக சைஸிங்காக லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். அதாவது ஓரளவு செட் ஆனால் தான் நம்ம ப்ரெஸ்ஸிங் கொடுக்க ஈஸியாக இருக்கும். இது கரெக்டான பதத்துக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பண்ணோன்னா இது கரெக்டாக நமக்கு ஷேப்ஸ்க்காக மாதிரி நம்ம கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே சூப்பராக கிடச்சிருக்கு. நம்ம போட்ட சைஸிங் படியே நமக்கு ஈஸியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கன்னா வெக்கேஷன் போகிறீங்க, இல்லைன்னா கெஸ்ட்டு வராங்கன்னா டக்குன்னு இது உடனே ரெடி பண்ணிடலாம். குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு நான் சொல்லுவேன். இது எனக்கு ஒரு 3 days தான் வந்துச்சு. அதுக்குள்ளே எல்லோரும் காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா சீக்கிரமாக நமக்கு நமத்த போகாது. உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வெறும் 2 பொருள். நீங்கள் கூட ஏலக்காய் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எள்ளு உருண்டை கேட்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கொடுத்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.